என்ன செஞ்சால் இந்த கண்ணாடி தாங்க சாதாரண கண்ணாடின்னு நினைக்கிறோம். இந்த கண்ணாடி எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் சூப்பராக முன்னேறலாம். உங்களை நீங்கள் கோபமாக பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் முகம் மாறிடுது, உங்கள் ஃபேஸோட ரியாக்ஷன் மாறிடுது. இதை செய்யுங்க. நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நான் ஒல்லியாக இருக்கணா குண்டாக இருக்கணா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா ஃபிட்டாக இருக்கா. இப்போ அடுத்தது நம்ம கேள்வி கேட்போம். இப்போ நம்மளே வீட்டில் தாங்க இருக்கிறோம், நானும் அடிக்கடி இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன். அப்போ கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே ரொம்ப கோபமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கோபமாக போட்டு சண்டை போடுறீங்க, திட்டிகிட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இப்போ தான் நம்ம யூடியூப் செக் பண்ணேன், 50K 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனதார நன்றிகள். ஏன்னா நீங்கள் இல்லைனா நான் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். நான் தனி மனிதனாக உட்காந்து வீடியோ எடுத்து பேசி நான் மட்டும் போட்டுட்டு இருந்தேன் என்ன பிரயோஜனம். நீங்கள்லாம் பார்க்குறீங்க, அதற்காக நான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் கொடுக்குற கமெண்ட் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு உந்துதல் கிடைக்குது. இன்னும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் கொடுக்கணும், இன்னும் மக்களுக்கு நிறைய நல்லது, என்னால் எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ. இந்த இறைவன் படைச்சிருக்காங்க, நான் மட்டும் வாழ்ந்து நான் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க. நம்மளால் என்ன உதவிகள் செய்ய முடியும், நம்மளால் என்ன நல்லது கொடுக்க முடியுமோ சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அதை நம்ம பேசிக்காகவே நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். அது இந்த யூடியூப் மூலயமா நிறைய பண்ணுறது ஃபஸ்ட் யூடியூப்காரங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பித்து, யூடியூப்னு ஒரு விஷயம் ஆரம்பித்து இதை பப்ளிக்காக எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். இவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, என்ன மாதிரி எங்களை மாதிரி எங்கள் குழுவுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, விஷயங்கள் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதை கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த வீடியோ யாரோ ஷேர் பண்ண, எங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்க, அதை பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க, மனமார்ந்த மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் நம்ம சாதாரணமாக முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருப்போம். இந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கிறதுனால எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படிப்பட்ட கண்ணாடி வைக்கணும், வீட்டில் மகாலட்சுமியோட தன்மை பொருளாதாரம் செழிப்பாக வளர்வதற்கு என்ன செஞ்சால் இந்த கண்ணாடி தாங்க சாதாரண கண்ணாடின்னு நினைக்கிறோம். இந்த கண்ணாடி எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் சூப்பராக முன்னேறலான்றதான் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஏப்ரல் 15ஆம் தேதி சரயோகம் சரக்கலைன்ற பயிற்சி வகுப்பு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இது 2 வார பயிற்சி வகுப்பாக இருக்கும். இதில் காலையில் 6லேருந்து 7 மணிலும் பயிற்சிகள் நடக்குது, தினமும் நடக்கும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சு நீங்களும் அந்த கிளாஸில் கலந்துக்கோங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நல்லபடியாக மாற ஆரம்பிக்கும். வாங்க இப்போ கண்ணாடி எப்படி இருந்தால், கண்ணாடி எங்கே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறலாம், மகாலட்சுமி தன்மை கிடைக்கணும், அதை பார்க்கலாம். நம்ம நார்மலாக கண்ணாடி எதற்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம முகம் பார்த்து நல்லா ஸ்டைலாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இதற்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இதற்கு மட்டும் சும்மா அப்படி யூஸ் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, முகத்தை அப்படி கிட்ட போய் பார்ப்பாங்க, இங்கே ஏதோ கருப்பு புள்ளி இருக்கே, ஸோ இங்கே ஏதோ கருப்பு புள்ளி இருக்கே அப்படின்னு ஏதோ ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய குறையை பார்க்குறதுக்காக. குறைய பார்க்காதீங்க, இவ்வளோ அழகான முகம் இருக்கே, அதில் ஒரு கருப்பு டாட் சரி இருந்துட்டு போட்டோம், அதை எப்படி சரி பண்ணுறது. அதை நல்லா கேட்டுக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, எவ்வளோ நல்லா இருக்கீங்க, எவ்வளோ செழிப்பாக இருக்கீங்க, எவ்வளோ சிறப்பாக இருக்கீங்கன்றதை மட்டும் பாருங்கள். எவ்வளோ குறையாக இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க. முதல்ல இதை செய்யுங்க. நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நான் ஒல்லியாக இருக்கணா குண்டாக இருக்கணா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா ஃபிட்டாக இருக்கா கரெக்டாக இருக்குது, ஓகே அது ஓகே, அதாவது ட்ரெஸ்ஸு போடுறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துட்டு உங்கள் முகத்தை பார்த்துட்டு என்னப்பா அது இங்கே ஏதோ குறை இருக்குது, இங்கே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பார்க்காதீங்க. அது தெரியும், இவ்வளோ அழகான முகம் இருக்கே, சரின்னா ஒரு கருப்பு அது சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனநிலையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் கிடைக்கும். ஏன் தெரியுமா, கண்ணாடி முன்னாடின்னு இதை செய்ய சொல்கிறது, கண்ணாடிங்கிறது ரிஃப்ளெக்ஷன். நம்ம எதை கொடுக்குறோமோ அது திரும்ப கொடுக்கக்கூடியவங்க தான் கண்ணாடி. எதை நம்ம காமிக்கிறோமோ அது திரும்ப கொடுக்கக்கூடியவங்க. அப்போ நம்ம எந்த எண்ணத்தை கொடுக்குறோம், நான் நல்லா இருக்கிறேன், நல்லா அழகாக இருக்கிறேன், சூப்பராக இருக்குன்ற எண்ணத்தை நீங்கள் கொடுக்கும்போது கண்ணாடி திரும்ப நமக்கு கொடுப்பாங்க. நமது உருவத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம சொல்கிற எண்ணங்கள் வார்த்தைகளையும் சரி அதுவங்க திரும்பி கொடுப்பாங்க. அதனால் கண்ணாடி முன்னாடி நல்ல எண்ணங்களை கொடுங்க. சரி, இப்போ எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மால் போகிறோம், இப்போ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறோம், இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். போகும்போதே ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு ஹேர்லாம் கரெக்டாக இருக்கா, ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது, ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம போவோம். எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்குது. அதாவது தன்னை முன்னிலைப்படுத்துறது கிடையாது. இங்கே தன்னை முன்னாடி பார்க்கும்போது, ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க பாருங்கள். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பழக்கம். இப்போ உங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸுக்கு நேராக கண்ணாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வரவங்க ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடியை நேராக பார்ப்பாங்களா, பார்த்தோன்னே முதல்ல அவங்கள தான் பார்ப்பாங்க. ஒரு கோபமாக ஆக்ரோஷமாக ஒரு ஒரு
எனர்ஜி லெவலில் மாறி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வராருன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடியை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணும்? அவரோட எண்ணங்கள் இருக்கோ அது அப்படியே அவருக்கு பிரதிபலிக்கும். சரிங்களா? அப்போ டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவார். அவர் இம்மீடியட்டாக ஒரு மாதிரி மனநிலை மாறிடும். அந்த கோபம் அந்த ஆக்ரோஷம் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பேசும்போது வேறு தன்மையில் பேசுவார். இதே ஒரு நல்ல மனசோட நல்ல எனர்ஜியோடு வராரு, எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் நல்ல எனர்ஜியோடு வராரு. அவர் வந்தோடனே கண்ணாடியை பார்ப்பார். கண்ணாடி பார்த்தா சந்தோஷம் அதிகமாகும். செம்மையாக இருக்குல்ல, நம்ம ஃபேஸ் இவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்கும்போது எனக்கு ஃபேஸ் நல்லா க்ளோவாக சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு அதிகமாகும்போது மகிழ்ச்சியோடு பேசும்போது நம்மக்கிட்ட இன்னும் அதிகமான அன்போடு அதிகமான மகிழ்ச்சியோடு பேச ஆரம்பிப்பார். இப்போ நம்ம கண்ணாடியை பார்த்துட்டு நம்மளை திட்டணும் கோவத்தோடு வரவங்க கம்மியாகிடுவாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க அதிகமாகிடுவாங்க. இப்போ கண்ணாடிங்கிறது நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கெட்டவங்கள அதிகமாக அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதாவது கெட்ட எனர்ஜியை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணலை, நல்ல எனர்ஜி அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அடுத்தது நம்ம கேள்வி கேட்போம். இப்போ நம்மளே வீட்டில் தாங்க இருக்கிறோம், நானும் அடிக்கடி இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன். அப்போ கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே ரொம்ப கோவமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கோவமாக போட்டு சண்டை போடுறீங்க, திட்டிகிட்டு இருக்கீங்க, அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்று திட்டுங்களேன், உங்களை பார்த்துக்கிட்டே திட்டுங்களேன், நீங்களே சரியாயிடுவீங்க, கோவம் கம்மியாகிடும். ஏன் தெரியுங்களா? உங்களை நீங்கள் கோவமாக பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் முகம் மாறிடுது, உங்கள் ஃபேஸோட ரியாக்ஷன் மாறிடுது, உங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அவங்க வைப்ரேஷன் கண்ணிலேருந்து மறுபடியும் உங்களுக்கு வைப்ரேட் ஆகுது, உங்களுக்கு பிடிக்காது, டக்குனு கோவம் கம்மியாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. இதே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, கண்ணாடி முன்னாடி போய் சந்தோஷமாக சிரிச்சு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, ஃபேஸே நம்மளுக்கு பிடிச்சிடும், இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி ஆகும். ஸோ எது நம்ம கொடுக்குறோமோ திரும்பி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் வீட்டுக்கு முன்னாடி வாசல் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணாடியை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது வேறு எங்கே வைக்கலாம்? பெட்ரூமில் கண்ணாடி வைக்கக்கூடாது. இந்த கண்ணாடி எங்கே வைக்கலாம்? சாமி ரூம், பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி வைங்க. பூஜை ரூமில் எதுங்க கண்ணாடி? அங்கே தெய்வீக சக்தி இருப்பாங்க பாருங்கள், தெய்வீக சக்தி அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப திரும்ப பிரதிபலித்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக ஃப்ரேம் போட்டு வைக்கிறது, ஒரு கண்ணாடியில் ஃப்ரேம் போட்டு அந்த கண்ணாடி வேறு, இது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வேறு. சரி, குட்டியாக சின்னதாக வாங்கி வைக்கலாம், சின்னதாக வைக்காதீங்க. நீங்கள் போய் நின்னீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் முகம் தெரிகிற அளவுக்காவது ஒரு கண்ணாடி வைங்க. எங்கே? பூஜை ரூமில் கண்ணாடி வச்சு நீங்கள் நார்மலாக சாமிக்கு ஊதுபத்திலாம் காமிங்க பாருங்கள், கற்பூரம் தீபார்த்தனை இதெல்லாம் காமிங்க பாருங்கள். அதே மாதிரி கண்ணாடிக்கும் காமிங்க, ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக திரும்ப வரக்கூடியது. அப்போ நீங்கள் சாமிக்கிட்ட பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ரே பண்ணுவீங்க? எல்லோரும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கு, என் வாழ்க்கை நல்லா இருக்குது, ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி ப்ரே பண்ணுவோமா? திரும்ப நிறையா நடக்கும். நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுறாங்க, சாமிக்கிட்ட போய் நின்றுட்டு என் பையன் வாழ்க்கை எப்படி பண்ணுறேன், என் பாடு கொடுவு பண்ணுறேன், எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த மாதிரி கேட்காதீங்க. அப்போ நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு நன்றி சொல்கிறீங்க, நன்றி உணர்வோட நன்றி சொல்லும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கு பையன் வாழ்க்கைன்னு சொல்லும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும், நிறைய கிடைக்கும். அப்போ பூஜை ரூமில் கண்ணாடி வைங்க. எங்கே கண்ணாடி வைக்கக்கூடாதுன்றதை முக்கியமாக பார்க்கணும். பெட்ரூமில் கண்ணாடி வைக்கக்கூடாது. ஏன் பெட்ரூம்லன்னு கேட்குறீங்களா? நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று வச்சோம், நம்ம முகம் நமக்கு பிடிக்கும். ஏன்பா ஐயோ முகத்தை பார்க்குறதே ஒரு மாதிரி, உடனே போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து நமக்கு நம்மளை பார்க்குறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே கண்ணு முடிச்சோம் கண்ணாடியை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பல் தேய்க்காமல் எதுவுமே பண்ண கண்ணாடியை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும், டயர்டாக இருக்கும், கொஞ்சம் டயர்டாக மூடிலாம் களைஞ்சி நீங்கள் தலைலாம் சீட்டு அப்படியே பக்காவாக போய் தூங்கி அப்படியே காலையில் எழுந்திரிப்பீங்க, எல்லாருக்கும் தலை சீ கொஞ்சம் களைஞ்சிருக்கும் பாருங்கள். அப்படி இருக்கும்போது அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த முகம் மனதுக்குள்ளே ஆழ் மனசில் பதிஞ்சிரும். இப்படி தான் நம்ம இருக்கோமோ, நாள் ஃபுல்லாக இப்படி தான் நம்ம இருக்கோமோ, நம்ம என்ன தான் ட்ரெஸ் போட்டு சூப்பராக தலைலாம் சீவி மேக்கப் போட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டால் கூட நம்ம அப்படி தான் இருக்கோமோ, நம்ம அப்படி தான் இருக்கோமோ மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். அந்த எனர்ஜியை வந்து நம்மளை வந்து நிறைய டவுன் பண்ணி விட்டுரும். அதனால் பெட்ரூமில் கண்ணாடி வைக்காதீங்க. சப்போஸ் அப்படி வேறு வழியில் ட்ரெஸ்ஸிங் ரூம் அங்கே தான் இருக்குது அப்படின்னா, கண்ணாடி அங்கே தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கோங்க. நைட்டு தூங்கும்போது ஸ்க்ரீன் போட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கண்ணாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த வீடியோவில் இந்த கண்ணாடியை பார்த்து குளிச்சுட்டு வந்தோன்னா கண்ணாடியை பார்த்து என்ன மந்திரம் சொல்லணும்னு இருக்குது, எல்லாத்தையும் வசியம் பண்ணுறதுக்கு அட்ராக்ட் பண்ணி என்ன மந்திரம் சொல்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ கண்ணாடியை வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்கள். இப்படி பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ, முக்கியமாக சாமி ரூமில் கண்ணாடி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை அங்கே வந்து ஒரு சந்தனமும் குங்குமமும் அதுக்கு பொட்டு வைங்க. அவங்களும் ஒரு சக்தி தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்களும் ஒரு சக்தி தான். சரி, வீட்டில் ஹாலில் இருக்க வைக்கலாமா? அங்கேயும் வைங்க, எல்லாமே ஒரு சக்தி தான். இப்போ ஹாலில் பெட்ரூமில் வேறு எங்கே கண்ணாடிலாம் வைக்கிறீங்களோ அது வச்சா நல்லது. ஆனால் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு நிச்சயமாக சந்தனமும் குங்குமமும் வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு சுமங்கலி வராங்கல்ல, வீட்டுக்கு பெண்கள் வராங்க,
அவங்களுக்கு நீங்கள் ஒரு நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளவுஸ் பிட்டு துணி வச்சு வஸ்திரதானம் மாதிரி ஒரு துணி வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அது கூட சேர்ந்து ஒரு கண்ணாடி கொடுங்க. நார்மலாக எல்லாருமே குட்டியாக ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, கை இவ்வளோ தான் அடக்கமாக இருக்கும். அதை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. கிட்ட வச்சு பார்த்தாலும் தூரம் வச்சு பார்த்தாலும் முழு முகம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கொடுக்காதீங்க, அது வேஸ்ட். அது சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அவங்களுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? அட்லீஸ்ட் உங்கள் முகம் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாவது கண்ணாடி கொடுங்க. கண்ணாடி நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி நிறையா வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இந்த வீட்டில் இருக்க கண்ணாடி வந்து இது இன்னும் ரொம்ப வருஷம் கெட்டுலாம் போகாது, நாளைக்கு காலையில் கெட்டு போய்டும், அந்த மாதிரிலாம் கெட்டு போகாது. அதனால் நீங்கள் நிறைய நல்ல கண்ணாடியாக வாங்கி வச்சு கொடுங்க. கொடுக்க இது மகாலட்சுமி தன்மை உங்களுக்கு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குற ஒரு விஷயமும் அவங்களுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருந்தால் நமக்கு உபயோகப்படக்கூடியது நமக்கு கிடைக்கும். அதனால் கண்ணாடி கூட நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கொடுங்க. சரிங்களா? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கண்ணாடிகள் வைங்க, நிலக்கண்ணாடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ரசம் போன கண்ணாடினா கண்ணாடியில் வந்து சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். சில வந்து கண்ணாடி தெரியாது, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்த கண்ணாடி தான் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நல்ல கண்ணாடியை வாங்கி வைங்க. சிலர் வந்து கார் பைக்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியர் வியூ மிரர் இருக்கும், சைடில் கண்ணாடி இருக்கும் பாருங்கள். அந்த மிரரில் வந்து சின்ன டாட் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் மாற்றிடுங்க. அதுவும் கண்ணாடி தாங்க, அதெல்லாம் மாற்றிடுங்க. உடஞ்ச போன கண்ணாடி நிச்சயமாக மாற்றி விட வேண்டும். வீட்டில் நீங்கள் காரில் இந்த விண்ட்ஷீல்டு ஆர் சைடில் மிரர்லாம் இருக்கு பாருங்கள், மிரரில் கண்ணாடி இருக்கு பாருங்கள். அந்த கண்ணாடி இருந்தாலும் மிரராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடஞ்சி போனதாக இருந்தால், வால் கிளாக்கில் உடஞ்சதாக இருந்தாலும் சரி, இல்லை வாட்சில் கண்ணாடி உடஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் அதை மாற்றிடுங்க. இமீடியட்டாக மாற்றிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா பொருட்களுமே ஒரு வித வைப்ரேஷன், ஒரு வித ஃப்ரீக்வன்சி கொடுக்கக்கூடியது. அதனால் இதை எப்படி பயன்படுத்தணுன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக சூப்பராக மாற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி வைங்க. அடிக்கடி உங்கள் கண்ணாடியில் முகத்தை பாருங்கள். முகத்தை பார்த்து ஒரு சில மந்திரம் சொல்லித்தரேன், அடுத்த பதிவு நிச்சயமாக பாருங்கள். அதை பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்து என்ன மந்திரம் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் கண்ணாடி எங்கே வைக்கணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறலாம். வாழ்க வளமுடன்.